மரியாதைக்குரிய டாக்டர் பத்மநாபன் அவர்கள் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் குமாரசுவாமி அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த பயோனியர் ஸ்கூலினுடைய தாளராக விளங்குகின்ற அருமை சகோதரி லதா குமாரசுவாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முதல்வர் ஜெயசேகரன் அவர்களே, நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியினுடைய நாயகராக இங்கே வருகை தந்து சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, அவர் ஆசிரியராக பயன்படுகின்ற போதும் அப்படி பணியாற்றிய போதும் சிறந்த கண்டிப்போடும் பாசத்தோடும் மாணவர்களை வழிநடத்தியவர். சட்டமன்றத்திலும் கண்டிப்போடும் பாசத்தோடும் சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பாராட்டை பெற்ற தென் மாவட்டங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்ற நான் மிகவும் பாசமாக இருந்து எனக்கு சில நேரங்களில் அரசியல் சூழ்நிலைகளில் கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது காட்ஃபாதராக நினைத்து தகவல்களை அவர்களிடம் பரிமாறி மன ஆறுதலை பெறுகின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் எனது அருமை அண்ணன் அப்பாவு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சண்முகம் அவர்களே, முன்னாள் முதல்வர் மங்களா ஆண்டனி சுரேந்திரா அவர்களே, தேவ நன்றியுரை நல்க இருக்கின்ற டாக்டர் தேவ அன்பன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை அண்ணன் டாக்டர் சுரேந்திரன் அவர்களே, வழக்கறிஞர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ரோல் மாடலாக விளங்குகின்ற நான் இதுவரையில் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்ற போதுதான் அவருடைய உடையை மாற்றி பார்த்திருக்கின்றேன். அவர் வழக்கறிஞராக வந்ததிலிருந்து இதுவரையில் ஒயிட்டை தவிர எந்த ஒரு நபரும் மாற்று உடையில் அவரை பார்த்திருக்க முடியாது. வழக்கறிஞர் தொழிலுக்கு ஒரு கிரீடமாக விளங்குகின்ற மூத்த வழக்கறிஞர், முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் அருமை அண்ணன் வழக்கறிஞர் ராஜகுஞ்சரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தங்கை, இந்த கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர், இப்ப வேலை பார்க்கிறீங்களா, சுசிலா செல்வகுமார் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே, அருமை தம்பி கங்கா உரிமையாளர் கங்கா அவர்களே, மூத்த அருமை அண்ணன் கோபால் அவர்களே, டாக்டர் நாகராஜன் அவர்களே, அருமை தம்பி ஆனந்த் அவர்களே, ஜவஹர் அவர்களே, மரியாதைக்குரிய பத்மேந்திர சுவாமி அவர்களே, தம்பி அருண்காந்த் அகஸ்தீசன் பன்னீர்செல்வம் ராஜன் உட்பட செவ்வாய்க்கிழமை வரை, உண்மையிலே செவ்வாய்க்கிழமை வரை நான் இங்கு வருவேனா என்று எனக்கு தெரியாது. செவ்வாய்க்கிழமை என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த செவ்வாய் அல்ல, அதற்கு முந்திய செவ்வாய் என் மனைவிக்கு முடியாமல் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் முன்னாள்
மருத்துவர் ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியின் மனைவியை அனுமதிக்கப்பட்டு இன்று அங்கிருந்து என் வீட்டிற்கு செல்கின்ற வகையில் மறுபிறவியை தன்னுடைய மருத்துவத்தால் மாற்றியமைத்த அருமை சகோதரர்கள் தேவ பிரசாத் அவர்களே, அருமை அண்ணன் டாக்டர் ரஞ்சித் அவர்களே, டாக்டர் ரூபன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இங்கு இருக்கின்ற 2 குரலை சொல்லிவிட்டார்கள். அங்கே அறிமுக உரையை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அருமை தங்கை ஒரு குரலை சொன்னார். குரல், நீங்கள் குரலை சொன்னீர்கள், அந்த குரலின் எண் என்ன என்பதை சொல்லுகிறேன். 67. தந்தை மகன் காட்டும் உதவி நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல். 69. மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த 3 குரலையும் நீ மறக்காத. இந்த 3 குரலையுமே மனசுல வச்சுக்க, உன் வாழ்க்கையில நீ முன்னேறுவாம். 69. ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். 70. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். தயவு செய்து இந்த 3ஐயும் வச்சுக்க. இந்த 3லையும் அத்தனை அர்த்தங்களும் திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் அதனை உருவாக்கி தந்திருக்கிறார். எனக்கு பெருமை என்னன்னா, 100ஆண்டு விழா யாரை கூப்பிட்டுருக்காங்க? நம்ம பேராசிரியர் டாக்டர் சுரேந்திரன் சார் அவர்கள் அவங்கள பற்றி விளக்குனாங்க. எங்களுக்கு வேற எதுவும் விளக்க வேண்டிய தேவையில்லை. அவரை விளக்குவதற்காகவே அறிமுகப்படுத்தி விளக்கினார்கள். ஐயா பத்மநாபன் அவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். 1967 பிறந்த எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். ஒரு காலத்தில் இதே போன்று போக்குவரத்துகள் கிடையாது, ஆனால் பயோனியர் பஸ் வரும் என்று அத்தனை பயணிகளும் காத்திருப்பார்கள். அந்த பயோனியர் பஸ்ஸுக்கு உரிமையாளர் ஐயா பத்மநாபன் அவர்கள் என்பது தெரியும். 1967க்கு பிறகு மாற்றம், பஞ்சம். 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டில் மிகவும் பஞ்சமான நிலைமை. கிழங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த கிழங்கு கிடைக்காம தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த கிழங்கை குறைந்த விலைக்கு கொண்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பசியின்றி காத்த வள்ளல் டாக்டர் பத்மநாபன் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும், அறிந்திருக்கின்றோம். இந்த கல்லூரிக்கு பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தை பார்த்து சில நிமிடங்களில் தெரிந்து கொண்டேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி அவர்கள் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஊர்ல, நிறைகுடம் ததும்பாது. இவ்வளவு பெரிய ஆட்கள், இவ்வளவு தொழில்களை நடத்துகின்றவர்கள், இவ்வளவு இந்த மாவட்டத்தில் புகழ் பெற்றவர்கள், அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயோனியர் குடும்பத்தை பற்றி தெரியாதவர்கள் இந்த குமரி மாவட்டத்தில் இருக்க முடியாது. குமரி மாவட்ட வரலாறை ஒருவன் எழுதுகிறான் என்று சொன்னால் பயோனியர் குடும்பத்தை விலக்கி வைத்துவிட்டு ஒரு வரலாறை எழுத முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அது உண்மை. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் அமைதியின் உருவமாக இங்கே இருக்கிறார்கள். அதை பார்த்துதான் பெருமைப்படுகிறேன். அதனால்தான் அந்த குடும்பம் உயர்ந்திருக்கிறது. இந்த கல்லூரியே துவங்கி கிட்டத்தட்ட 58 வருடங்கள் இன்று ஆகியிருக்கு. 67 இல்லையா?
67 தொடங்கினது. 2025 1960 தொடங்கினது. இன்றும் சிறப்பாக எத்தனையோ கல்லூரிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த கல்லூரிக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த கல்லூரியில் வாழ்த்துரை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பினை தந்த அண்ணன் குமாரசுவாமி அவர்களுக்கும் அவருடைய லதா குமாரசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த கல்லூரியும் வளர வேண்டும், இந்த குடும்பமும் வளர வேண்டும், டாக்டர் பத்மநாபன் அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.